டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்சர் கீயை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட ஆன்சர் கீயை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த காணொளியில் முதல் 50 வினாவுக்கான விடையை நாம் பார்ப்போம். தமிழ் பகுதியில் உள்ள முதல் 50 வினாக்களுக்கான விடையை இங்கே பார்ப்போம். மீதமுள்ள 50 வினாக்களுக்கான விடையை இதற்கு அடுத்த வீடியோவில் வெளியிடப்படும். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா கூரை வேய்ந்தனர். ஆப்ஷன் ஏ. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் டி ஓங்கல் ஓசை. எதிர்ச்சொல் அறிதல் ஊக்கம் சோர்வு. நீள் உழைப்பு என்பதை பிரித்தெழுதுக. நீள் ப்ளஸ் உழைப்பு. ஆப்ஷன் டி. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கால சிறப்புடைய நாடு சோழ நாடு. சேரி மொழியார் செவி விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் என்ற தொல்காப்பிய வடிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் பள்ளு. சங்க இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம். தமிழ் மொழியில் நவீன கதை இயக்கத்தின் இலக்கியத்தின் தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன். தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் இது. சிரவண பிதிர்பத்தி. பிரிவினை சொற்களை கண்டறிக. ஆப்ஷன் சி வருவித்தான் திருத்தினான். பூங்குழலி யாழ் மீட்டினால் எவ்வகை வாக்கியம்? செய்வினை தொடர். ஆப்ஷன் பி. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. ஆப்ஷன் ஏ. வணிக அறிவியல் என்றால் என்ன? 17 என்றால் ஆப்ஷன் ஏ 18. இனிவி 40 பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்திரர். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவை என்பது டேஸை குறிக்கும் நாகனவாய் பறவைகள். உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் ஊமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. வாழ்வினியில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். வா என்ற வெறிச்சொல்லின் வினைமுற்று வந்தால். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. எழுவாய் தொடர். ஒரு அடியில் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகை ஆகும். மேற்கதுவாய் எதுகை. ஆப்ஷன் சி புலிப்பு மோனை. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம். இமிலிசை வினைத்தொகை. மல்லிகை சூடினால் பொருளாகு பெயர். ஆப்ஷன் ஏ 1 3 4 2. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சி.வை. தாமோதரனார். 34க்கு கூற்று 2 மட்டும் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் இரா. இளங்குமரனார். ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் இது. ராசசிம்மேஸ்வரம் கோயில். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் என்று அழைக்கப்படுவது குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரை என்றவர் திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர். அகரவரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி 41. தாய் என்ற வெறிச்சொல்லின் வினையாளரின் பெயர் தந்தவர். மலர் வீட்டுக்கு சென்றால் வேர்ச்சொல் செல். சூல் சூல் சூல்.
ஆப்ஷன் ஏ கற்பம் சுற்று சபதம். 44 பிழையற்ற தொடரை கண்டறிக. எள்ளூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். பாடை மக்கள் என்று அழைக்கப்படுவர் பழமொழி பேசும் மக்கள். 46 ஆப்ஷன் பி 2, 4, 1, 3. 47 முடுக்கெழு வேந்தர் மூவருக்கும் உரியது சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் நிப வானத்தை நீந்து ஒரு போதினும். இவ்வடி நிப என்பது கடம்பவனம். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. ஆப்ஷன் ஏ 40 அடி உயரத்தில். பொறுத்துக. ஆப்ஷன் டி 3, 2, 4, 1. பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். நன்றி, வணக்கம்.